வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் டூயல் மெசேஞ்சர் ஆப் யூஸ் பண்ணுறது, இல்லை அப்படின்னா டூயல் ஆப்ஸ் யூஸ் பண்ணுறது, டூயல் மோட் அப்படிங்கிறத எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். டூயல் மோட் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. உங்கள் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா 2 வாட்ஸ்அப் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஆக்சுவலி என்னன்னா, உங்கள் மொபைலில் ஒரு வாட்ஸ்அப் தான் இருக்கும். ஸோ அதே வாட்ஸ்அப்பை எப்படி இன்னொரு அதாவது க்ளோன் மாதிரி யூஸ் பண்ணுறது, 2 வாட்ஸ்அப் எப்படி யூஸ் பண்ணுறது, 2 டெலிகிராம் எப்படி யூஸ் பண்ணுறது, 2 ஸ்னாப்சாட், 2 ஃபேஸ்புக் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா 2 தான் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா அந்த டூயல் மெசேஞ்சர் அப்படின்றது. ஸோ இது எப்படி பண்ணுறதுக்கான ட்ரிக் என்ன அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ண பார்க்க வேண்டியதா. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கிறது, அதாவது இந்த டூயல் மெசேஞ்சர் ஆப் மூலியமா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் தான். நீங்க இந்த ஆப் ஓப்பன் பண்றது, இந்த ஆப் ஓப்பன் பண்றது ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் என்னன்னா ஒரு சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதாவது க்ளோன் எஃபெக்ட், க்ளோன் சிம்பிள் தெரியும்ல சார். அதாவது என்னன்னா இப்படி போட்டு 8 மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ளோன் சிம்பிள் அப்படிங்கிறது. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுனா அந்த சிம்பிள் வச்சு தான். அதாவது நீங்க வாட்ஸ்அப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர்ல கொடுத்துருப்பாங்க. இதே வாட்ஸ்அப் அந்த டூயல் மெசேஞ்சர் க்ளோன் ஆப் அப்படின்னா, அதாவது 2வது வாட்ஸ்அப் நீங்க ஏற்றும் போது அந்த ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர் சேஞ்ச் இருக்கும். ஸோ அந்த டிஃபரன்ஸ் மூலியமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இது வந்து க்ளோன் ஆப் அப்படிங்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மொபைலையும் இருக்கும் அப்படிங்களா. இப்போ ரீசெண்டாக வந்து எல்லா மொபைல்ஸையும் கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆண்ட்ராய்டு 8, 9, 10 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். 8லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ அதாவது என்னன்னா, இது வந்து ஒரு மொபைலுக்கும் ஒரு பிராண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேற செட்டிங்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போய் மாற்றணும். அதாவது சில பிராண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூயல் மெசேஞ்சர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோன் ஆப்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சில பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்வின் ஆப்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அந்த பிராண்டை பொறுத்து தான். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சாலும் ஒரு 5 பிராண்டு இல்லை 4 பிராண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு அவசியமே கிடையாது. நீங்கள் வேற அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 2 வாட்ஸ்அப் தனித்தனியாக ஒரே மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வாட்ஸ்அப் மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து ஸ்னாப்சாட்டுக்கு யூஸ் பண்ணலாம், டெலிகிராமுக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு யூஸ் பண்ணலாம். மெசேஞ்சர் ஆப் என்னெல்லாம் நீங்கள் வச்சிருக்கீங்களோ அந்த ஆப்புக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி டூயல் மெசேஞ்சர், டூயல் ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிற ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து சாம்சங் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி அந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம சாம்சங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். சாம்சங் அப்படின்றப்ப நீங்கள் உங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் அப்படின்னு உள்ளுக்குள்ள போனீங்கன்னா டூயல் மெசேஞ்சர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் என்னென்ன மெசேஞ்சர் ஆப்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஆப்பை டூயலாக யூஸ் பண்ண விருப்பப்படுறீங்களோ வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதாவது திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும். திருப்பி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும். அதுக்கப்புறம் அது சில ஆப்ஷன்ஸ்லாம் கேட்கும். அதுக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் அந்த ஆப் ஓப்பன் பண்ணணும். வாட்ஸ்அப்பை நீங்கள் முதல்ல ஓப்பன் பண்ண உடனே அது எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் நம்பர் போட்டு வெரிஃபை பண்ணி கான்டாக்ட் சேட் பண்ணி அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஓப்பன் பண்ண முடியும் வாட்ஸ்அப்பை. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதே அக்கௌண்ட்டையும் போட்டு ஓப்பன் பண்ணலாம், இல்லைனா வேறு அக்கௌண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ஓப்பன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேறு மொபைலுக்கு வரும். அதாவது நீங்கள் வந்து சாம்சங் பிராண்ட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். இதே வந்து நீங்கள் வந்து எம்ஐ வச்சுருந்தீங்க, அதாவது எக்ஸியாமி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி டூயல் ஆப்ஸ் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அது என்னன்னா அந்த ஆப் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கணும். எந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ண விருப்பப்படுறீங்களோ அந்த ஆப்பை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டு இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதே ப்ரொசீஜர் தான் வரும். திருப்பி நீங்கள் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டூயலாக யூஸ் பண்ணலாம். 2 ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ விவோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விவோவில் வந்து ஆப் க்ளோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு ஆப் க்ளோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப் க்ளோன் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த ஆப்ஷன்லாம் வரலன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் செட்டிங்ஸோட சர்ச்சில் போய் க்ளோன் ஆப்ஸ் இல்லை அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூயல் மெசேஞ்சர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணலாம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஹுவாவே, ஹானர் அந்த மாதிரி மொபைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் ட்வின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஆப் ட்வின் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி டூயல் மெசேஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துக்கலாம். ஸோ அதாவது இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஆப்பை எப்படி ஓப்பன் பண்ணீங்களோ அதே மாதிரி ஓப்பன் பண்ணலாம். இப்போ உங்ககிட்ட 2 வாட்ஸ்அப், அதாவது நீங்கள் என்ன ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்களோ அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமாக இருக்கும், 2 க்ளோனாக இருக்கும். நீங்கள் ஒரு இதை ஹைட் பண்ணி கூட வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இது டெலிட் பண்ணுறது, நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னாலே அந்த மோடு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஆஃப் ஆயிரும். திருப்பி நீங்கள் செட்டிங்ஸ் போய் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து டர்ன் ஆன் பண்ணணும். அதாவது வந்து
பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அவங்களால ஒரு மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்பை 2 டைம் யூஸ் பண்ண முடியும். அதாவது க்ளோனாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும், டூயலாக யூஸ் பண்ண முடியும். வாட்ஸ்அப்போ இல்லை எந்த ஆப்பாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஸோ வீடியோ அவ்வளோதான். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு என்னோட அடுத்த வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.